Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. லெட் அஸ் டூ. ஸோ இது வந்து வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் கிரேட் 1லே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து அடிஷன்னா அடிஷன், சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷன்னு பண்ணியிருப்பீங்க. பட் இந்த இயர் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எழுதுகிற மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அடிஷன் பண்ணணும், இல்லை சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். Rahim made 43 runs in one match. So Rahim வந்து one matchல எவ்வளோ runs made பண்ணுறான்? 43 runs made பண்ணுறான். ஓகேவா? And 58 runs in another match. So another matchல எவ்வளோ runs made பண்ணுறான்? 58 runs made பண்ணுறான். How many runs he made in the two matches together? Togetherனா two matches, ரெண்டு மேட்சஸ்லையும் சேர்த்து எவ்வளோ ரன்ஸ் வந்து எடுத்திருக்கான், மேட் பண்ணியிருக்கான், கெயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ டுகெதர், டோட்டல், அல்டுகெதர், ஆல் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னது? அடிஷனோட கீவேர்ட். ஸோ அடிஷன் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம்னா, ஸோ நீங்களே வந்து பாருங்கள், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மேட்ச்சில் இவ்வளோ ரன்ஸ், இன்னொரு மேட்ச்சில் இவ்வளோ ரன்ஸ். ஸோ ரெண்டு மேட்ச்லேயும் சேர்த்து எவ்வளோ ரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணால் நமக்கு தெரியும்? ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? இது போக நீங்கள் வந்து கீவேர்டு, க்ளூ அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட் இன் ஒன் மேட்ச். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு தேவையில்ல. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணி எழுதிட்டுருக்கேன். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட் இன் ஒன் மேட்ச் ஈக்குவல் டு 43. நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட் இன் another மேட்ச் ஈக்குவல் டு எவ்வளவு? 58. ஸோ நம்ம வந்து டுகெதர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ அடிஷன். நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு நேராக என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா எப்பயுமே டோட்டல் அப்படின்ற மாதிரி எழுதணும். டோட்டல் அடிஷனுக்கு இந்த மாதிரி எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னு எழுதினா போதும். இல்லைனா டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட் இன் டூ மேட்சஸ் டுகெதர் அந்த மாதிரி எழுதினாலும் ஓகே தான். இப்போ நம்ம இதை வந்து அடிஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸை ஆட் பண்ண போகிறோம். 8 in the mind, 3 in the finger, after 8, 9, 10, 11. ஸோ 11 வந்து நமக்கு 2 digit நம்பர். ஸோ வெளியில் போட்டுறணும். இதுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் எழுதிடுவீங்க. டென்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் என்ன பண்ணுவீங்க? கேரி ஓவர் போட்டுருவீங்க. ஸோ 5 + 4, 5 in the mind, 4 in the finger, after 5, 6, 7, 8, 9, 9 + 1, 10. So 101. So 101 is the answer. இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. சுமர்ப்ரீத் had 12 கலர் பென்சில்ஸ். ஸோ சுமர்ப்ரீத் கிட்ட எவ்வளோ கலர் பென்சில்ஸ் இருக்கு? 12 கலர் பென்சில்ஸ் இருக்கு. ஹர் மதர் கிஃப்டட் ஹர் 36 மோர் கலர் பென்சில்ஸ். ஸோ அவங்க மதர் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க அவளுக்கு 36 மோர் கலர் பென்சில்ஸ். 36 பென்சில்ஸ் அதிகமாக அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. ஹவு மெனி டோட்டல் கலர் பென்சில்ஸ் டஸ் ஷீ ஹாவ் நவ்? ஸோ டோட்டலாக அவகிட்ட இப்போ எவ்வளோ கலர் பென்சில்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவகிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு 12 கலர் பென்சில்ஸ் இருக்குது. அவங்க மதர் வந்து 36 மோர் கலர் பென்சில்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது அவகிட்ட டோட்டலாக எவ்வளோ கலர் பென்சில்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், அடிஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும்.
இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக தான் நான் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன், வாட்ச் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் Sumarpreet had. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், Sumarpreet had is equal to அந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் Sumarpreet had இப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ Sumarpreet கிட்ட எவ்வளோ இருக்குது? 12 கலர் பென்சில்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவங்க மதர் எவ்வளோ கிஃப்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம எழுதணும். நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அந்த மாதிரி எழுதுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ Sumarpreet had அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் Sumarpreet had. நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் gifted by her mother. gifted by her mother. ஸோ அவங்க மதர் எவ்வளோ கிஃப்ட் பண்ணாங்க? 36 கிஃப்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் அப்படின்னு எழுத போகிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் ஷீ ஹாவ் நவ் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லைனா டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அடிஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம், ஒன்ஸ் டென்ஸ். ஸோ சொல்லுங்கள், 6 in the mind, 2 in the figure. After 6, 7, 8. ஸோ 8 போட்டுடலாம். ஸோ 1 digit தான் வருது, ஸோ டேரெக்டாக போட்டுறேன். நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள், 3 in the mind, 3 in the mind, 1 in the finger. After 3, 4. ஸோ 48. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் வந்து எவ்வளோ பென்சில்ஸ் இருக்குது அவகிட்ட? இப்போ 48 கலர் பென்சில்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் Sumarpreet had, நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் gifted by her mother, டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக எழுதுனா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். ஹீனா கலெக்டட் 34 ரெட் மார்பிள்ஸ் அண்ட் 57 ப்ளூ மார்பிள்ஸ். ஹவு மெனி டோட்டல் மார்பிள்ஸ் டஸ் ஷீ ஹேட் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீனா கிட்ட வந்து 34 ரெட் மார்பிள்ஸ் இருக்குது, 57 ப்ளூ மார்பிள்ஸ் இருக்குது, டோட்டல் மார்பிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சி சம் நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ், நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் is equal to 34. Number of blue marbles is equal to 57. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன். ஸோ அடிஷன் சிம்பிள் போட்டுடலாம். இதுக்கு நேரம் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? ஸோ ஃபைனலாக என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுனா, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ். அவ்வளோதான், டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம், ஒன்ஸ் டென்ஸ். ஸோ சொல்லுங்கள், 7 in the mind, 7 in the mind, 4 in the finger. After 7, 8, 9, 10, 11. ஸோ 11 நமக்கு 2 digit நம்பர். ஸோ வெளியில் போட்டுறேன், அதுக்கு பிளேஸ் வேல்யூ போடுறேன். ஒன்ஸில் இருக்கிற நம்பர் ஒன்ஸில் போட்டுடலாம், டென்ஸில் இருக்கிற நம்பர் கேரி ஓவர் போட்டுறேன். ஸோ 5 in the mind, 3 in the finger. After 5, 6, 7, 8. 8 plus 1 என்ன வரும்? 9. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 91. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ரீட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் வந்து 34, நம்பர் ஆஃப் ப்ளூ மார்பிள்ஸ் வந்து 57, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். சரிகா ஸ்பெண்ட் ₹56 in the fair. ஸோ ஃபேர்ன்றது என்னது? ஒரு டெம்பரவரி மார்க்கெட்ஸை தான் நம்ம வந்து ஸ்ட்ரீட் சைட்லலாம் பார்த்துருப்போம். வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்லாம் டெம்பரவரியாக போட்டிருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதில் வந்து சரிகா வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறா? ₹56 ஸ்பெண்ட் பண்ணுறா. while மனிஷ் ஸ்பெண்ட் ₹35 in the fair. மனிஷ் வந்து ₹35 ஸ்பெண்ட் பண்ணுறான். வாட் இஸ் த டோட்டல் மணி தே போத் ஸ்பெண்ட் இன் த ஃபேர்? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து, போத் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்?
add. அடிஷன் தான் பண்ணணும். ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரிகா ஸ்பெண்ட், இதுக்கு ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். சரிகா ஸ்பெண்ட் ஈக்குவல் டு ₹56. அடுத்து மனிஷ் ஸ்பெண்ட் ₹35. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நேரம் என்ன ஸ்டெப், இந்த ஈக்குவல் டு சிம்பிள்லாம் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக என்ன எழுதலாம்னா டோட்டல் மணி ஸ்பெண்ட் எழுதுனா போதும். டோட்டல் மணி ஸ்பெண்ட் இல்லை டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை போத் இந்த ஃபேர் அந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகேவா? நீங்கள் இல்லைன்னா டோட்டல் மணி ஸ்பெண்ட் எழுதினாலே போதும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணலாம். 1s 10s பிளேஸ் வேல்யூ போட்டாச்சு. 6 in the mind, 5 in the finger. After 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 போட்டுடலாம். இதுக்கு பிளேஸ் வேல்யூ போட்டுடலாம். 1 வந்து ஒன்ஸ் பிளேஸில் போட்டுடலாம். இந்த 1 வந்து கேரி ஓவர் போட்டுடலாம். ஸோ 5 + 3, 5 in the mind, 3 in the finger. After 5, 6, 7, 8. 8 + 1, 9. 9. ஸோ 91. அப்போது ₹91 தான் என்னது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு பண்ணது. ஓகேவா? சரிகா ஸ்பெண்ட் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கா, மனிஷ் ஸ்பெண்ட் 35. டோட்டல் மணி ஸ்பெண்ட்னா ரெண்டு பேரும் இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ஆன்சரும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? பாக்ஸஸில் போயிட்டு ஆன்சர் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். There are 36 men and 47 women in the bus. ஸோ ஒரு பஸ்ஸில் வந்து 36 men இருக்காங்க, 47 women இருக்காங்க. How many people are there in the bus? ஸோ எவ்வளோ people வந்து அப்போ அந்த பஸ்ஸில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மென் எவ்வளோ இருக்காங்க, உமன் எவ்வளோ இருக்காங்க, இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பீப்புள்ன்றது என்னது, நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் கிராமர்லேயே படிச்சிருக்கோம். பீப்புள்ன்றது மென் உமன் எல்லாரும் சேர்த்து தான் நம்ம பீப்புள் சொல்லுவோம். அது ஒரு காமன் நவுன் படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். ஸோ பீப்புள் டோட்டலாக நம்ம எவ்வளோ பீப்புள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மென் ஈசம் நம்பர் ஆஃப் மென் ஈக்குவல் டு 36. நம்பர் ஆஃப் உமன், நீங்கள் ஸ்பெல்லிங் எல்லாமே கொஸ்டினில் பார்த்து எழுதுனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த நம்பர் டோட்டல் இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலுமே சில சம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் உமன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்காங்க, உமன் 47 இருக்காங்க. இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக இங்கே என்ன ஸ்டெப் எழுதலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எழுதலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த பஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எழுதினா போதும். ஈக்குவல் டு இப்போ இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1s 10s, 7 in the mind, 6 in the finger. After 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 ஒரு 2 digit நம்பர். ஸோ வெளியில் போட்டுடலாம். இதுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டுறோம். ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத ஒன்ஸில் எழுதிடுறோம். 10s பிளேஸில் இருக்கிறத கேரி ஓவர் போட்டுறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். 4 in the mind, 3 in the finger. After 4, 5, 6, 7. 7 இங்கே ஒரு கேரி ஓவர் இருக்குது. ஸோ 7 + 1 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் மென் போட்டுருங்க, நம்பர் ஆஃப் உமன் போட்டுருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ இந்த பாக்ஸில் போயிட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். 83. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.